பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை இந்த காலையில் கூறிக்கொள்கிறோம். ஆண்டவர் மீண்டும் உங்களோடு பேசுவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் அவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் கவனமாய் கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஆலோசித்து ஏசப்பாவோடு நெருங்கி வாழ தேவன் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. இன்றைக்கும் விசுவாசித்தால் உங்களுக்கு தண்டனை இல்லை அல்லது ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்கிற தலைப்பின் அடிப்படையில் ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் குறிப்பிட விரும்புகிறேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு முக்கியப்படுத்தி கூறுகிறேன். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாயிராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று என்று ஆண்டவர் இங்கே ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார். யார் சொன்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யாருக்கு சொல்லுகிறார்? நிக்கோதேமு என்று சொல்லப்பட்ட ஒரு பரிசேயன். அவனுக்கு ஒரு சத்தியத்தை அவர் விளக்கி சொல்லுகிறதை இந்த அதிகாரம் முழுவதும் பார்க்கிறோம். அப்படி வரும்போது என்ன சொல்லி வருகிறார்? அவரை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அவர் தேவன் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் சிருஷ்டிகர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அவர் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அவர் ரட்சிப்பை கொடுக்க வந்த தேவன் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசிக்கிறவன் ஒருவேளை எந்த காரியத்தின் மீது விசுவாசம் வைத்திருக்கலாம். ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறார்? அவர் மீது விசுவாசம் வைத்தால் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்படின்னா ஆக்கினை தீர்ப்பு என்ன? ஒரு மனிதன் தவறு செய்து விட்டால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை. ஆனால் ஆண்டவர் தெய்வத்தை யார் விசுவாசிக்கிறாங்க அவருக்கு தண்டனை இல்லை என்பதாக குறிப்பிடுகிறார். விசுவாசியாதவன் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் தண்டனைக்குட்பட்டவனாய் இருக்கிறான் என்று குறிப்பிடுகிறார். எனவே இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? பிதாவினிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும். அவரால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும். இப்படி விசுவாசம் வச்சாச்சுன்னா தெரிந்தோ தெரியாமலோ சிறு வயது முதல் இந்த நாள் வரைக்கும் அநேக தவறுகள் நாம் செய்திருக்கலாம். ஆண்டவர் இயேசுவை தேவன் என்று விசுவாசித்து அறிக்கையிட்டு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது அந்த தண்டனை, பாவத்துக்கு ஏற்ற தண்டனை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், நமக்கு விடுதலை கொடுக்கிறார். அப்படி இல்லாவிட்டால் அந்த பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்துக்குரிய ஆக்கினை நம்மேல் வரும் என்பதை ஆண்டவருடைய வார்த்தை குறிப்பிடுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் குறிப்பிடுகிறதை நீங்கள் பாருங்கள். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து, ஆனபடியால் நீங்கள் இப்போ ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க, அவருக்குட்பட்டு அவருக்குள்ளே வந்தாச்சு, நாம் அவருடைய பிள்ளையாக மாறியாச்சு. அப்படி இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க? மாமிசத்தின்படி நடக்க மாட்டார்கள். மாம்ச குணம், மாம்சத்தின் கெட்ட குணங்கள், தவறான வழிநடத்துதல், அதன்படி நடக்க மாட்டாங்க. அப்படியானால் அவங்க என்ன செய்வாங்க? ஆவியின்படியே நடப்பார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நமக்குள்ளே மாம்சம் விரும்புகிறபடி செய்யாமல் ஆவியின்படி நடப்பார்களாம். அப்படி நடந்தால் அவர்களுக்கு
ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிறவங்க, அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆவியின்படி நடக்கிறவர்கள், ஆண்டவர் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துக்குட்பட்ட காரியத்தை வெறுத்து ஆண்டவர் காட்டுகிற வழியிலே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதாக பவுல் இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் இப்படியாய் குறிப்பிடப்படுகிறது. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள் கொண்டிருக்கிறான். குமாரனிடத்தில், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசம் வைக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். கிறிஸ்தவன், தேவனுடைய பிள்ளை, ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ்கிறவர்கள், முன்பு வேறு விதமாய் வாழ்ந்தவர்கள், இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி குற்றமற்றவராய் சாட்சியுள்ளவராய் இருந்தாரோ அந்த இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்காங்க. தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான் என்று குறிப்பிடப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அப்போ இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். கொலோசையர் 2:13 சொல்லுகிறது. கொலோசையர் 2:13 பாருங்கள், உங்கள் பாவங்களிலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, ஆண்டவர் நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். ஆண்டவர் ஏற்கனவே அவர் நமக்கு நம்முடைய தண்டனைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் கூட ஒரு வார்த்தை இருக்கிறது. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். இப்போ என்ன வார்த்தை நமக்கு? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் அப்படி இருக்கும்போது நம்முடைய தண்டனை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். நாம் ஆக்கினை தீர்ப்பு இல்லாமல் வாழ முடியும் என்று. எனவே எவ்வளவு நமக்கு இலவசமாக கிருபையா ஆண்டவர் நமக்கு நல்ல வழியை வைத்திருக்கிறார். அவரை நம்புங்களே, அவர் மேலே விசுவாசம் கொள்ளுங்க, அவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிங்க. அவர் தான் நமக்காக இந்த உலகத்தில் பல காரியங்களை செய்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் மூலம் வருகிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்று வாழ முடியும். பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். நீங்கள் அனுப்பின இயேசுவின் நாமத்தை நாங்கள் நம்புகிறோம். குமாரனை விசுவாசிக்கும் போது தண்டனையிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு உண்டு என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை தேவ பிள்ளைகள் கேட்டு வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்க கிருபை தாரும். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.